செய்தியை பார்க்கிறோம். சத்தீஸ்கரில் சரக்கு ரயில் மீது பயணிகள் ரயில் மோதியதில் 6 பயணிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, இப்போ இந்த விபத்து எப்படி நேரிட்டது? 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு பாதிப்பு இருக்கா? விவரம் என்ன? சத்தீஸ்கர் மாநிலத்தினுடைய பிலாஸ்பூர் மாவட்டத்தில் கோர்பா பயணிகள் ரயிலும் அதற்கு எதிராக வந்த சரக்கு ரயிலும் மோதியில் தற்போது 6 பேர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக லால்கந்த் என்ற பகுதியில் கடக்கும் பொழுது இந்த ஒரு விபத்து என்பது ஏற்பட்டதாகவும், எதனால் இந்த விபத்து என்பது ஏற்பட்டது என்பது தொடர்பான விசாரணை தற்பொழுது தொடங்கியிருப்பதாகவும் ரயில்வே போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். பல்வேறு பயணிகள், இந்த கோர்பா பயணிகள் ரயிலில் பயணித்த பயணிகள் தற்பொழுது பலத்த காயங்களோடு அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும், அது மட்டுமல்லாமல் மீதமுள்ளவர்கள் அந்த இடிபாடுகளில் இருந்து மீட்கப்பட்டு வருவதாகவும் தற்போது அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பயணிகளுடைய அந்த ஒரு பேசஞ்சர் ரயிலினுடைய அந்த சில பெட்டிகள் சரக்கு ரயில் மீது ஏறி நிற்பதன் காரணமாக அது சுக்குநூறாகவும் உடைந்துள்ளதையும் தற்போது அதிகாரிகள் தெரிவித்தார். முதற்கட்டமாக அந்த ஒரு மீட்பு பணிகளிலிருந்து துரிதப்படுத்தப்பட்டு அங்கிருப்பவர்களை பத்திரமாக மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்லும் அந்த ஒரு நடவடிக்கை என்பது செய்யப்பட்டு வருகிறது. மீதி உள்ள பயணிகள் அனைவருமே மாற்று வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்கள் செல்ல வேண்டிய இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தார். முதற்கட்டமாக எதற்காக இந்த ஒரு விபத்து என்பது ஏற்பட்டது, சரக்கு ரயிலும் இந்த ஒரு பயணிகள் ரயிலும் எப்படி ஒரே தண்டவாளத்தில் வந்தது என்பது தொடர்பான ஒரு விசாரணையை தற்போது அதிகாரிகள் தொடங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக இதில் சிக்னல் ஏதேனும் செயல்படாமல் இருந்ததன் காரணமாகவா அல்லது மனித தவறு என்பது ஏற்பட்டுள்ளதா என்பது தொடர்பான கோணத்தில் தற்போது ரயில்வே அதிகாரிகள் இந்த விசாரணை நடத்தி வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி சுசித்ரா, விவரங்களுக்காக.